வாங்க நம்ம மூலிகை ஹேர் ஆயில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகம். இதே நம்ம தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்சிறப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கண் பார்வை மங்கலாக இருக்கவங்க வந்து இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும்போது நம்ம கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காண்டி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நொச்சித்தலை பார்த்திங்கன்னா நம்ம தலைவலிக்கு ஊந்துது, அதனால் நொச்சி இலை போட்டுக்கிறேன். நெல்லிக்காய் இலையை சேர்த்தும்போது ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். வல்லாரை வந்து நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 4-5 தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறைய முடியை தடுக்கும். அதுக்கடுத்தது துளசி பார்த்திங்கன்னா நம்ம துளசி வெற்றிலை சளி இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம். கத்தாழை வெந்தலையும் வந்து கூலிங் அதிகம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வளர முடிய உதவும். அதுக்காண்டி அவரை இலை பார்த்திங்கன்னா முடி கருமையாக வளரும். அதுக்காண்டி இது வந்து சவரிக்கொடின்னு சொல்லுவாங்க, முதியார் கூந்தல்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஹேர் ஆயிலோட சீக்கிரட்டே இதுதான். இந்த முதியார் கூந்தல் பயன்படுத்தி நம்ம எண்ணெய் காய்ச்சறப்போ பார்த்திங்கன்னா முடி நீளமாக வளரும். அதுக்காண்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சிலை ஹேர் ஆயில் மணமாக இருக்கும், அதுக்காண்டி இது எடுத்திருக்கேன். வேப்பிலை வந்து நம்ம பொடுகு பேன் தொல்லை இருக்கவங்க, அதனால் இது எடுத்திருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன இது ஆமணக்கீரை. இந்த ஆமணக்கீரை வந்து நம்ம ஹேரோட திக்னஸ்ஸாக வளரும். புதுசாக வளரும்போது அந்த முடி வந்து திக்னஸ்ஸாக வளரும். அதுக்காண்டி ஆமணக்கீரை எடுத்திருக்கேன். இதுதான் ஆமணக்கீரைன்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை இது. அதுக்காண்டி நான் இந்த இலை எடுத்திருக்கேன். இது சவுரிக்கொடி. இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும், அப்படியே வளர்ந்துட்டே போகும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கையிலே பிக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரோஜா இதழ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஷில்கியாக கொண்டு வரும். அதுக்காண்டி நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து பன்னீர் ரோஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இரும்பு வடைச்சட்டி தான் எடுத்திருக்கேன். இரும்பு வடைச்சட்டியில் காய்ச்சறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அயன் கண்டெக்ட் அதிகமாக இருக்கும், அதனால் இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதும் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூட முதியார் கூந்தலும் நான் அவரி இலையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா காஞ்சதோடனே நம்ம ரோஜா இதழ்கள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரை இதில் எடுத்துருக்கூடாது, அந்த இலையெல்லாம் ட்ரையாக கருப்பாயிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மறாவது நாள் வெயிலில் வச்சு எடுத்து இப்போ வடிச்சிட்டேன். இப்போ வடித்து வச்சதும் நம்ம இப்போ பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 2 நாள் வெயிலில் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம இன்டேக்காக உள்ளே எடுத்துக்கும் போது வந்து நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ்